Hi, hello, good evening everyone. How are you all? I hope you are doing great, amazing. Welcome back another session. This is Matilda, Faculty of Science and English. Today we are going to see super awesome. Who is the Periyar? Somebody is fighting. Somebody is taking the principal leader. Really, who you are? ரியலி யார் தான் அவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இட் இஸ் நாட் ஃபார் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இல்லை. உங்களுக்கு ஒரு மார்க் கொடுக்குதுன்னா இது எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் வரும். ஓகேங்களா? எல்லா எக்ஸாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனவர் இவரை பற்றி பேசியே ஆகணும். ஓகே, டோன்ட் சி டிவி அண்ட் ஆல். தே ஆர் ப்ரொஜெக்டிங். எஜுகேட்டர் மஸ்ட் பி ரீட். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடி வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் நம்மளுக்கு நல்லது இருக்கும், இந்த காலத்துக்கு எது வந்து மேட்சிங் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜென்ரலி ஐ எம் திங்கிங் இந்த பெரியார் வே ஒன்லி. I need a self-respect. I need everything. So, unfortunately, I am coincident to the Periyar. So, that's only our class. Welcome back another session. Okay. Tamil Nadu government has announced to celebrate the birthday of a reformist. What is mean reformist? Society la yaracho or சீர்திருத்தம் கொண்டு வராங்கன்னா that person must be celebrated. ஓகேங்களா? செலிப்ரேட்ன்றவங்க யாரு? சொசைட்டிக்காக ஏதாச்சும் பண்ண வராங்கன்னா அவங்க தான் செலிப்ரிட்டி. சொசைட்டிக்காக எவ்வளோ இஷ்யூ இருக்குதோ அதை யாரெல்லாம் இண்டிவிஜுவல் பேசுகிறாங்களோ அவங்க எல்லாமே இன்னைக்கு ஒரே நைட்டில் ஹீரோயின்ஸ் தான். ஓகேங்களா? அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா சீர்திருத்தவாதின்னு சொல்லுவாங்க. பெரியார் லீடர் இஸ் சீர்திருத்தத்தில் வந்து இருக்கிறதால அவருடைய பர்த்டேவான செப்டம்பர் 17 அன்னைக்கு நாம் வந்துட்டு அவரை வந்துட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டேன்னு கொண்டாடுறோம். சமூக நீதி இப்போ இருக்குதா இல்லைன்னு தெரியல, பட் அவங்களுடைய பிறந்த நாளாக கொண்டாடுறோம், அவ்வளோதான். ஓகேங்களா? லீடர் பெரியார் E.V. ராமசாமி as social justice day in the state. Okay, from 2021, Periyar birthday scheduled on September 17 will be celebrated as Social Justice Day in the state. Okay, Periyar as a ideology was all about social justice, self-respect. சுயமரியாதை இருந்து ஒன்று கிடைக்குன்னா வேண்டவே வேண்டாம். அப்படி ஒன்றும் வேண்டவே வேண்டாம். சுயமரியாதை எப்போ வரும் தெரியுமா? பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாமே தே ஹேவ் டு ஓன் த மணி. அவங்க என்ன பண்ணணும், அவங்களா முடிவு எடுக்கிற காலத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து சுயமரியாதை வரும். சரிங்களா? ரேஷ்னலிஸ்ட். வாட் இஸ் இந்த ரேஷ்னலிஸ்ட்? ரேஷ்னலிஸ்ட்னா வந்துட்டு உங்களுக்கு philosophical beliefs that knowledge comes from the reason and the logical rather than the sensory experience. பகுத்தறிவாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ரேஷனலிசம். ஓகேங்களா? அண்ட் ஈக்குவாலிட்டி which laid the foundation stone for the Tamil Nadu its society growth during the last century. அவர் வாழ்ந்த காலத்தில். ஓகேங்களா? it would also the pave it would also paveனா பாதை, the way for the future. the way for the futureனா நம்ம ஃபியூச்சரில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த ரிஃபார்மிஸ்ட், இந்த வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் கொடுத்தவர் வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவர் வந்து புதிய பாதையை போட்டு கொடுத்தாரு. வி ஹேவ் டு ட்ராவல் இந்த ஃபியூச்சர் ஜெனரேஷன் சொல்கிறாரு. ஓகேங்களா? ஓகே, வாட் இஸ் த பெரியார் நோன் ஃபார்? பெரியார் இஸ் நோன் ஃபார் இஸ் ரேஷ்னலிசம். பகுத்தறிவாளர்னு நமக்கு தெரியும். அண்டு ஆன்டி பிராமினிக் ஸ்டான்ஸ். அவர் வந்து பிராமினருக்கு எதிராக செயல்பட்டார் அப்படின்ட்டு. செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை, சோஷியல் ரிஃபார்ம், சமுதாய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். உமன் ரைட் அட்வோகசி அண்ட் தமிழ் நேஷனலிசம். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பெரியார் நோன் ஃபார். 1 மார்க்கில் கேட்பாங்க, நம்ம வச்சுக்கோங்க. இந்த ட்ரிகர் இன்சிடென்ட். ஒரு இன்சிடென்ட் வந்து அவர் வந்து கடவுள் நம்பிக்கை உடையவராக இருந்தார். எந்த இன்சிடென்ட் வந்து அவரை வந்து ஏத்திஸ்டாக மாற்றிச்சு, கடவுள் நம்பிக்கை இல்லாதவராக மாற்றிச்சு அப்படின்னாக்கா த காசி பில்கிரமேஜ். வாட் இஸ் பில்கிரமேஜ்? பில்கிரமேஜ்னா யாத்திரை. இந்த ஹோலி பிளேஸ்க்கெலாம் போவாங்கள்ல, யாத்திரை. பில்கிரமேஜ்னா இஸ் எ ஜேர்னி டு ஹோலி பிளேஸ். நம்ம ஹோலி பிளேஸ்க்கு போகிறதா இருக்கட்டும், யூஸ்வலி ஃபார் த ரிலீஜியஸ் ஆர் ஸ்பிரிச்சுவல் ரீசன். அதுக்காக நம்ம ஒரு புனித இடத்தை தேடி போகிறது தான் பில்கிரமேஜ். அதுக்கு தமிழில் யாத்திரைன்னு பேர். இன் 1904 சேஞ்ச்டு ராமசாமி கம்ப்ளீட்லி. ரொம்ப கம்ப்ளீட்டாக மாறிட்டார். எந்த வருஷம் பார்த்துக்கோங்க, 1 மார்க்கில் கேட்பாங்க. ராமசாமி வாஸ் த தீசிஸ்ட் அன்டில் இஸ் விசிட் டு காசி. விசிட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து கடல் நம்பிக்கையாளராக தான் இருந்தார். அவர் ஆஃப்டர் லுக்கிங் அட் த காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன், பிராமினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது, அதுக்கப்புறம் பணம் படைத்தவர்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது. சொசைட்டியில் ஸ்டில் இஸ் எக்ஸிஸ்டன்ஸ். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு பணக்காரங்களுக்கு ஒரு மரியாதை, ஏழைகளுக்கு ஒரு மரியாதை, வெள்ளையாருக்கு ஒரு மரியாதை, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை, ஏழைகளுக்கு ஒரு மரியாதை, பணக்காரங்க எல்லாம் எக்ஸிஸ்ட் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் இன் காசி இஸ் வீவ்ஸ் சேஞ்சுடு அண்ட் இ பிகம் அன் ஏத்திஸ்ட். அதாவது கடல் நம்பிக்கை இல்லாமல் ஆயிடுச்சு அவருக்கு. என்னன்னாக்கா அவருக்கு வந்து பசியாக இருக்கும்போது பிராமினுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. அவருக்கு வந்து அவர் வந்து அந்த இடத்துல இல்லாதால அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு சொல்லப்படுது. ஓகே, அண்டர்ஸ்டாண்டிங் த பெரியார் பேசஸ். ஓகே, ஷார்ட்டாக அந்த இயரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மெம்பர்ஸ் 1919, 25, 1922 பெரியார் பிகம் த MPCC. வாட் இஸ் மீன் பை MPPCன்னு 1 மார்க்கில் கேட்பாங்க. ஒன்றும் இல்லை, அது
அது வந்து மெட்ராஸ் பிரசிடென்ட். எம் ரெப்ரசன்டிங் மெட்ராஸ். Shall I write here? Okay. Madras Presidency. P stand for Presidency. Congress Committee. C is a Congress Committee. Okay, அதுதான் MPC. பெரியார் become MPCC president. He advocated reservation in government job. Government jobல reservation அப்படின்னு சொன்னாங்க. ஜாப் கிடைச்சா தானே இந்த பிரச்சனை. இன்னும் still they are writing teacher eligibility test and the application cost also 500. Not getting job, how they can pay the 500 rupees? Tell me you. Job கிடைச்சா தானே இந்த பிரச்சனை. Okay. ரிசர்வேஷன் என்ன அப்பயே சொல்லியிருக்காரு. இப்போ இந்த இயர்லேயே அவர் சொல்லியிருக்காரு பெரியார் பாருங்கள். தட்ஸ் ஒன்லி ரீசன் ஸ்டில் வி ஆர் ரிமெம்பரிங். தெரியல நம்மளுடைய காலத்துக்கு அப்புறம் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நம்ம எத்தனை தலைவர்கள் ஞாபகம் வச்சுருப்போம்னு நமக்கே தெரியாது. திஸ் இஸ் அ ட்ரூத். ஓகே. ரிசர்வேஷன் இன் கவர்மெண்ட் ஜாப், எஜுகேஷன் ஃபார் தி பேக்வேர்ட் கிளாஸஸ். ஓகேங்களா. வைக்கம் சத்யாகிரகா வந்துட்டு 1925, 24 and 25. பெரியார் ரிசீவ்டு த டைட்டில் ஆஃப் வைக்கம் வீரன். ஓகேங்களா. வைக்கம் வீரன் கிவ் பை இஸ் ஃபாலோவர்ஸ் ஹூ பார்ட்டிசிபேட்டட் இந்த சத்தியாகிரகாவில் பார்ட்டிசிபேட்டுங்க எல்லாமே இந்த நேம் வச்சுருக்காங்க. ஆளுக்கும் நேம் வச்சுக்கிறது இல்லை. அவங்களுக்கான நேம் பொறுத்தமாக அவங்கவுங்க வச்சுக்கணும். ஓகேங்களா. செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் ஆஃப்டர் 1925. ஆஃப்டர் 1925 என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது இந்த வைக்கம் சத்தியாகிரகா வந்துட்டு 1924 to 25 1 மார்க்கில் கேட்பாங்க. ப்ளீஸ் ரிமெம்பர். அண்ட் 1925 to ஓகே 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா. எஸ்ஆர்எம் ஷார்ட் ஃபார்மில் வந்து எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் எஸ்ஆர்எம். பெரியார் ஸ்டார்டட் தமிழ் வீக்லி குடியரசுன்றது ஒன் ஆஃப் தி வீக்லி மேகசின் பப்ளிஷ்டு. குடியரசுன்றது வீக்லி மேகசின் பப்ளிஷ்டு பை த பெரியார் E.V. ராமசாமி. மேகசின் நேம் டிரான்ஸ்லேட்டட் இன்டூ இங்கிலீஷில் வந்து ரீபப்ளிக்ன்ற நேமில் வந்துட்டு பப்ளிஷ் ஆகிட்டு இருந்தது. சரிங்களா. தமிழில் வந்து குடியரசு, இங்கிலீஷில் வந்து ரீபப்ளிக். இதுதான் 1 மார்க்கில் கேட்பாங்க. எது கேட்பாங்கன்னா இதுதான் பெரியாரை பற்றி பேசும்போது நம்ம யூ ஹேவ் டு ஸ்பீக் திஸ் மச் ஆஃப் ஸ்டோரி. அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்குற மரியாதை. ஓகே. 1925 அண்ட் இங்கிலீஷ் ஜேர்னல் ரிவால்ட். English journal revolt in 1928, which continuously carried on the propaganda of SRM self-respect movement. In 1929, E.V. Ramasamy Naikar announced the deletion of this caste title Naikar. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை. இந்த கிளர்ச்சி வந்து ஆரம்பித்த உடனே விச் கண்டினியூஸ்லி ரிவால்ட்னா வந்து ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரல. கிளர்ச்சி, ரெபிலியன், டிஸ்டர்பன்ஸ், அவுட் பிரேக் இதெல்லாம் அதுக்கு மீனிங். அந்த ரிவால்ட்டை வந்துட்டு 1928 வந்து விச் கண்டினியூஸ்லி கேரிட் ஆன் தி ப்ரொபகண்டான்றது கேம்பியன், ஒரு போராட்டம் இல்லையா. ப்ரொபகண்டான்றது ஒரு பிரச்சாரம் கேம்பியன் அப்படி சொல்லுவோம்ல. அது ஆஃப் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் வரைக்கும் அதை எடுத்துகிட்டு வந்துச்சு. இந்த 1929 E.V. ராமசாமி நாய்க்கர், அவருடைய பேரே வந்து ராமசாமி நாய்க்கர். அப்புறம் அவர் அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த நாய்க்கர் கீக்கர்லாம் எதுவும் தேவையில்லை, எனக்கு காஸ்ட்டை வச்சு டைட்டில் பண்ணுற நேம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாய்க்கர்ன்ற பேர் எடுத்துட்டாரு. ஸ்டில் வி ஆர் கால்டு பை E.V. ராமசாமி ஒன்லி. ஓகேங்களா. டெலிஷன் ஆஃப் பேர் நம்ம எத்தனை பேருக்கு அப்புறம் இந்த இதுவே தேவையில்லைன்னு சொல்லிட்டு எடுப்போம் இல்லையா. சம்டைம்ஸ் அது வந்து நம்மளுக்கு ஒரு ப்ரௌடு ஃபீலாக இருக்குதுன்னு அதையே சொல்லின்னு இருப்போம். அது கிடையாது, நாம் தான் நம்மளுக்கு ப்ரௌடு, பேர் கிடையாது. சரிங்களா. காஸ்ட் டைட்டில் நாய்க்கர் அப்படின்னா இந்த சவுத் இந்தியாவில் வந்துட்டு சவுத் இந்தியானா கர்நாடகா, நாயுடு கர்நாடகா, இந்த தெலுங்கு, இந்த கேரளா எல்லாம் நாய்க்கர் நாயர் அப்படி வச்சுப்பாங்களா. அதனுடைய நேம் தான் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவர் எடுத்து போட்டுட்டாரு. ஓகேங்களா. ஓகே. ஊஸ் த பெரியார் ரியலி எல்லா டிஎன்பிசி எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அது இல்லாமல் வேறு கவர்மெண்ட் எக்ஸாம்லையும் கேட்பாங்க. அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனவர் தான் இவங்க. ஓகேங்களா. அவங்க வந்துட்டு ஈரோடு வெங்கடப்பா ராமசாமி வாஸ் born. அதுதான் ஈவேரான்னு வந்து ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறாங்க. E.V.R. ராமசாமி. அவங்க ஈவேரா அவங்க வந்து வாஸ் born on 17 செப்டம்பர் 1879. யாருக்கு பிறந்தாங்க? வெங்கடப்பா நாய்க்கர் அண்டு சின்னத்தாய் முத்தம்மாள் அப்படின்ற இந்த அவங்களுடைய அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தவர் தான் ஈவேஆர். ஓகேங்களா. ஓகே. இ வாஸ் காமன்லி நோன் அஸ் த பெரியார். பெரியார்னா எல்டர், நம்மளோட பெரியவங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, அது போல் அவருக்கு ஒரு அடைமொழி. ஓகேங்களா. பெரியார் அப்படின்வாங்க. இட் வாஸ் அன் இந்தியன் சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சமுதாயத்துக்காக சீர்திருத்தங்களை பண்ணவர். ஓகேங்களா. அண்ட் பொலிட்டிஷியன், அரசியல்வாதியும் கூட. பாயினர்னா தொடங்கியவர் த செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட். ஓகேங்களா. இன்னைக்கு பெண்கள்லாம் சுயமரியாதையோடு இருக்காங்க அப்படின்னாக்கா காரணம் இவர் தான். அதனால தான் நம்ம போற்றுறோம், வணங்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஓகேங்களா. லேட்டர் ஆன் he served with the Justice Party in Madras. ஃபர்ஸ்ட் வந்து சென்னை முன்னாடி மெட்ராஸ்னு இருந்தது இல்லையா. அப்போ அதனால சொல்கிறாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி இன் மெட்ராஸ் விச் டிரான்ஸ்ஃபார்ம்டு இன் டு தி கழகம். ஓகேங்களா. திராவிடர் கழகம்னு மாறிடுச்சு. இஸ் நோன் ஆஸ் த ஃபாதர் ஆஃப் த திராவிடியன் மூவ்மெண்ட். ரிபிள்னா அகெயின்ஸ்ட்,
ஆப்போசிட்டாக ரியாக்ட் பண்ணார். எதுக்கு? பிராமின் டோமினன்ஸ். பிராமின்னா பெரிய காஸ்ட்டு, அவங்க மட்டுமே பெரிய பெரிய பதவியெல்லாம் போவாங்கன்னுவாங்கல்ல, அதெல்லாம் இப்போ இல்லை. கிராமத்துலேருந்து வந்து படித்து சாதிச்சவங்கலாம் இப்போ அதிகம். பிராமினருக்குலாம் அவங்களாம் வந்துட்டு கோயிலில் பூஜை போகிறதோட சரி, தே ஆர் நாட், அவங்க படித்து பெரிய பெரிய பொசிஷன்லாம் போகிறவங்க, நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணி ஊர்லேருந்து வரவங்க, மற்ற காஸ்ட்டு எஸ்சி நம்ம சொல்லுவோம் இல்லையா, மற்ற காஸ்ட்லாம் அவங்க தான் வந்து படித்து பெரிய பெரிய இடத்துல இருக்காங்க. பிராமினிக்கல் டாமினன்ஸ் வந்து எதிர்த்தவர் வந்து பெரியார். அதனால தான் ரொம்ப வந்துட்டு நம்ம அவரை வாழ்த்துறோம், வணங்குறோம். ஓகேங்களா? அண்ட் காஸ்ட் இன்இக்வாலிட்டி. மூளையே இல்லாதவங்க தான் மனிதர்களை வச்சு மதம் ஜாதி அப்படின்னு பிரிப்பாங்க. எல்லார் உடம்புலையும் ஒரு ரத்தம் தான் அப்படி தெரிஞ்சவங்க யாருமே அந்த மாதிரி காஸ்ட்டை வச்சோ, இல்லை நீ ஃபீமேல் என்றதாலேயோ, இல்லை நீ வந்து இந்த ஊரை சார்ந்தவள் என்றதாலேயோ, இந்த மொழி பேசுபவள் என்பதாலேயோ யாருமே வந்துட்டு மூளை இல்லாதவங்க தான் அப்படி பண்ணுவாங்க. மூளை இருக்கிற எல்லாருமே ஈக்குவலாக தான் எல்லாரையும் மனிதர்கள் என்ற ஒரே ஒரு புள்ளியில் வச்சு தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா? இன்இக்வாலிட்டி இன் மெட்ராஸ். ஓகேங்களா? அதனால இவரை வந்து நம்ம ஸ்டில் வி ஆர் ரிமெம்பரிங் ஹூ இஸ் த பெரியார் அப்படின்ட்டு இது எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் கேட்பாங்க இந்த கொஸ்டின்ஸ். ரைட்டுங்களா?